இப்போ இயேசு அப்படின்ற ஒரு பேருனால எந்த விதமான நன்மையும் கிடையாது. நீங்கள் இயேசுன்னு சொல்லுறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்த அற்புதமும் நடக்க போகிறது கிடையாது. இயேசுன்ற பேரை நீங்கள் வெறுமனே சொல்லுறதுனால ஒரு நன்மையும் நடக்க போகிறது கிடையாது, ஒரு அற்புதமும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் இயேசுன்னு சொன்ன உடனே உங்களுடைய இதயத்தில், என்னுடைய இதயத்தில் யார் ஞாபகத்துக்கு வருகிறா? அந்த இயேசு என்கின்ற நாமக்காரனர் யாரு? அந்த இயேசு உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? அந்த இயேசு உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? அந்த இயேசு உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? அதை எல்லாத்தையும் விட முக்கியமா அந்த சொல்லப்படுகிற அந்த இயேசு என்கின்ற அந்த நபருக்கும் உங்களுக்கும் என்ன தாம்பா தொடர்பு? இதன் அடிப்படையில் தான் தேவன் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பிதா உங்களுக்கு செய்வார். நிறைய பேரை பாருங்களேன், இயேசுவே நிறைய பேர் இயேசுவேன்னு சொன்ன உடனே அவர் இங்கே வந்துருக்கனால இயேசு. அப்போ நம்ம இயேசு இயேசு இயேசுன்ற பேரை ரெகுலராக நம்ம கூப்பிடுறதுனால, டெய்லி கூப்பிடுறதுனால அந்த நாமம் ஏதோ ஒரு பழகி போன நாமமாக, அல்லது அந்த நாமம் எனக்கு ரொம்ப பழக்கமான நாமமாக, அந்த நாமம் எனக்கு தெரிஞ்ச நாமமாக, அந்த நாமத்தை குறித்து எனக்கு தெரிதோ தெரியலையோ அந்த பேர் நல்லா தெரிஞ்சிருக்கு. இயேசுன்னு சொல்லுறதுனால எந்த விதமான நன்மையும் எந்த விதமான அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது கிடையாது. காரணம், இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுன்ற பேரில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ எந்த இயேசு நீங்கள் கூப்பிடுறீங்க? எந்த இயேசுவின் நாமத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க? எந்த இயேசுவின் நாமத்தால் தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் போகிறீங்க? அப்போ இயேசுன்னு சொன்ன உடனே வெறுமனே நீங்கள் சொல்லுறதுனால அந்த நாமத்தில், அந்த பேரில் எந்த விதமான பயனும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இயேசு என்ற பேரினுடைய வல்லமை, அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறேன், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் இருக்கிறேன், என்னுடைய எல்லாவற்றையும் அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார், போதுமானதிலும் அதிகமானவராக இருக்கிறார். அவர் பேரை பயன்படுத்த எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். அவருடைய பேரில் நான் போய் நிற்கும் பொழுது எனக்காக சகல காரியங்களும் நடக்கும் என்கின்ற வெளிப்பாடோடு நான் பேரை பயன்படுத்தினா எனக்கு கிடைக்கும். இப்போ இது எதுவுமே எனக்கு தெரியாம டெய்லி ஜெபிக்கிறதுனால இயேசு, டெய்லி பைபிள் வாசிக்கிறதுனால இயேசு, டெய்லி இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றதுனால, இயேசுனுடைய பேரை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. மாறா இயேசு கிறிஸ்து என்கின்ற பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மனுஷகுமாரனாகிய கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? எதன் அடிப்படையில் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் வரீங்க?